தம்பி தம்பி ஆசைக்குமார் எப்படி இருக்கிற? கடலூர் மாவட்டம் உனது அண்ணன் பிரபாகர் மோட்டிவேஷன் கொடுத்து சொல்லிக்கிறாரு. ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போறியாமா? நல்லது. ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போயிட்டு ஹார்டான வேலை செய்கிற, கடினமானாலும் திறமையானாலும் தன்னம்பிக்கை ஆனாலும் மன உறுதியானாலும் நல்ல ஆள், அன்பான ஆள், பாசமான ஆள், சாதுவான ஆள், எல்லாமே சூப்பர், வேற லெவலு. ஆனால் காதல்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன். எதுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க, ஒத்து வராதுன்றாங்க வீட்டில். வேண்டாம், வேலை மட்டும் பாரு, வாழ்க்கை மட்டும் பாரு. வாழ்க்கை உனக்கு பாதுகாப்பு செய்யும். அந்த கடை வச்சுக்கிறீங்க, கடை வேலை செய்கிற, என்ன கொஞ்சம் நாள் கழித்து முதலாளி ஆகணும். அதுக்குண்டான முயற்சி என்ன? யோசனை, திங்கிங்கு, எங்கெங்கே அந்த பொருள் வாங்குகிறாங்க, நாம் எப்படி அதையே கற்றுக்கலாம், என்னென்ன பொருள் ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருக்குது, மக்கள் எதை விரும்புகிறாங்க, ஒரு சின்ன கடை நாம் போடலாமா, அந்த சிந்தனை. 24 வயசு ஆயிடுச்சு. விளையாட்டு, வினை, ஜாலி, குதிக்கிறது, ஆடுறது, பறக்கிறது, ஜாலியாக சுற்றுறது எல்லாம் அந்த 24 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடு. 24 வயசுக்கு மேலே நீ வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் மிகப்பெரியது. நீ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், சரியா? எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்வேர் கடையில் வேலை செய்கிறேன்னா நல்ல ஒரு திறம்பட வேலை. அதில் என்ன நடக்குது? பெயிண்ட் இருக்குது, அது பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறாங்க என்னங்கிறத முதற்கொண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஸ்க்ரூ பற்றி தெரிஞ்சுக்கோ, எல்லாமே தெரிஞ்சுக்கோ. அதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோ. முதலாளி ஆகலாம், பின்னாளில் முதலாளி ஆகலாம், சரியா? நல்ல ஒரு வருங்காலத்தில் உன்னோட வாழ்க்கை அமையறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதை நோக்கி ஓடு, வாழ்க்கை வெற்றி பெறும், சரியா? இதையே நம்ம அந்த காதலை வந்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோ. வேண்டாம். உனது அண்ணன் பிரபாகரன் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்குறாரு. உண்மைதான். வாழ்க்கையில் உனக்கு தொழில் முக்கியம், வேலை முக்கியம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான விஷயம் இருக்குது. எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் பெரிய ஸ்டெப்பு தம்பி, சரியா? சாதாரணமாக இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க, அவங்க என்னமோ சொல்லிட்டு வச்சுறாங்க, என்னோடய வாழ்க்கை எப்படியோ போகுதுன்னு. ஒரு மனுஷனுக்கு வந்து எல்லோரும் எதையுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் கேட்டால் விட்டுரு, சொன்னால் கேட்டீங்கன்னா ஓகே, கேட்கலின்னா மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம செய்கிறது தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தவறை நம்ம திருத்திக்கணும், சரியா? யாராச்சும் சொன்னால் கேட்கலின்னா பரவாயில்ல, நான் சொல்கிறேன் நல்லா கவனி. நீ ஒரு பிஸ்னஸ் மேன் தம்பி, சரியா? நீ ஒரு நல்லவன், நீ ஒரு நம்பிக்கையான ஆள், நீ ஒரு மன உறுதியான ஆள், நீ ஒரு திறமையான ஆள். திறமைக்கும் என்ன ஆகணும்? ஒரு முதலாளி ஆகணும். அதுக்குண்டான முயற்சி எடு. வேறு சிந்தனை, வேறு எண்ணம், காதல், வேறு எண்ணம் எதுவும் வேண்டாம். உனது வாழ்க்கையை பார், முன்னேற வாழ்த்துகள். கடினமான உழைப்பாளிக்கு வாழ்த்துக்கள்.